நேத்து இந்த குடும்ப ஆராதனைங்கிற சப்ஜெக்ட் ஆரம்பிச்சு அதுல நம்ம பழைய ஏற்பாட்டுல எப்படி குடும்ப ஆராதனை இருந்திருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் குடும்ப ஆராதனை குடும்பங்கள்ல தொடர்ந்து இருக்குங்கிறத பார்த்தோம். இது வேதத்துல உள்ளடக்கமா பல பகுதிகளின் மூலமா இந்த போதனை தரப்பட்டிருக்கிறதுனால வெளிப்படையா நம்ம வாசிச்ச உடனே கண்ணுக்கு படாம இருப்பதனாலதான் குடும்ப ஆராதனை ரொம்ப பேரு தெரியாம, அது இருக்கணுங்கிறதும் தெரியாம, எப்படி நடத்துறதுன்னு தெரியாம, அதனுடைய அவசியம் என்ன, அது குடும்பத்துக்கு என்ன நன்மைகளை கொண்டு வரப்போகுது, திருச்சபைக்கு என்ன நன்மைகளை கொண்டு வரப்போகிறதுன்னு ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேல நாட்டுல ஆதி சபைகளுக்கெல்லாம் பிறகும் கூட 18ஆம் நூற்றாண்டு வரையும் சபைகள் எல்லாம் அதை நடத்தி இருக்கு. போதகர்கள் எல்லாம் சபைக்கு இதை பத்தி அறிவுரை எல்லாம் கொடுத்து அது ஒரு நினைச்சே பார்க்க அவசியம் இல்லாத அளவுக்கு தொடர்ந்து நடந்திருக்குது, சாப்பிடுறது மாதிரி. அதனால மேலை நாடுகள்லயும் அது சபைகள்ல இருந்திருக்கு. நம்ம இந்திய நாட்டுல பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரியான வேதபூர்வமான சீர்திருத்த கிறிஸ்தவம் இங்கு வரல. நிச்சயமா கேரி வந்திருந்த காலத்துல அவர் வீட்டுல நடத்தி இருப்பார். ஆனா கேரியுடைய முழு வேலையும் டிரான்ஸ்லேஷன்லயே போயிருச்சு. சபைகள் நிறுவனதுல கல்கத்தாவில் நிறுவனது தான். அதுக்கு பிறகு ரேனியஸ் 18ஆம் நூற்றாண்டுல ரேனியஸ் திருநெல்வேலி பகுதியில நடத்தின பொழுது அதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கார். ஒரு 70 வருஷத்துக்கு அற்புதமான கிறிஸ்தவம் உங்க ஊர்லயே இருந்திருக்கு, யாருக்குமே தெரியாது. அதனால இன்னைக்கு சபைகள் சபையா இல்ல, போதகர்களுக்கு ரொம்ப தெரியாது, தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப தெரியாது, வரலாற்று கிறிஸ்தவமே தெரியாது. அந்த விதத்துல தான் சபைகள்னு பேர்ல சபைகளுக்கு இருக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது உதிரி பாகங்கள் சொல்லுவாங்களே, அதெல்லாம் இல்லாம நடந்து கொண்டு வருது. ஆனா ரிஃபார்ம் சீர்திருத்த சபைகள் அமைக்கப்பட்டு அது சரியா நடந்து சபை மக்கள் எல்லாம் அந்த சீர்திருத்த போதனைகளை விசுவாசித்து தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலையும் வெளியிலையும் அதே விதமா நடக்கிறதுனா இந்த போதனைகள்லாம் தெரியாம இருக்க முடியாது. தெரியாம இருக்கவே முடியாது. தெரியாம இருந்தா பெரிய ஆபத்து தான் வரும். பேருக்கு சீர்திருத்த சபைன்னு வச்சிருப்போம், ஆனா உள்ள பார்த்தா அதெல்லாம் ஒன்னும் இருக்காது. அதனால ஒன்னும் பிரயோசனம். ஆகவே இந்த பாடம் ரொம்ப முக்கியமானது. நான் நேற்று கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஒரு 6-7 பேர் தான் அந்த புத்தகமே வாசிச்சிருக்கிறீங்க. ஏன் மற்றவங்க எல்லாம் வாங்கல வாசிக்கலங்கிறது எனக்கு புரியல. தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாரும் தமிழ் வாசிக்க தெரியுமே. ஆக்சுவலி இன்னைக்கு அந்த புத்தகம் இங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இருக்குங்களா? ஓகே. ஒரு காப்பி தான் இருக்கா? இல்ல இவங்களுக்கு வாங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கலாமேன்னு யோசிச்சேன். அது நீங்க தவறாம வாங்கி நேரத்தை கொடுத்தாவது அதை படிக்கிறது நல்லது. அதை நீங்க செய்ய பாருங்க. இப்ப நேற்று புதிய ஏற்பாட்டுல பார்த்த பொழுது அங்க ஒரு 5 வேத பகுதிகள், நான் 3 மட்டும்தான் பார்த்தோம் நேற்று. அந்த 5 வேத பகுதிகளிலும் உள்ளடக்கமாக இந்த குடும்ப ஆராதனை பழைய புதிய ஏற்பாட்டிலும் நடந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தோம். கொர்நேலியனுடைய குடும்ப ஆராதனையை நடத்தி இருக்கு. இந்த குடும்ப ஆராதனை அவன் நடத்தி இருக்கிறாங்கிறத அந்த அவசியத்தை நாம உணரப்படி செய்வதற்காக ஆண்டவர் அவங்க கொடுத்த முக்கியமான அந்த செய்தியை அவன் குடும்ப ஆராதனை வேலையின் பொழுது கொடுத்திருக்கிறார். சரிங்களா? நீ அடுத்தது லீதியாள் பத்தி பார்த்தோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல லீதியா அவ தன்னுடைய தான் ரட்சிப்பு அடைந்த பிறகு தன்னுடைய வீட்டாரையும் சுவிசேஷம் கேட்கும்படியாக செய்து அப்போஸ்தலருடைய போதனையின்படி அவளுடைய வீட்டிலும் கூட குடும்ப ஆராதனை தொடர்ந்து தான் இருந்திருக்கு. இனி அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அதிகாரம் நம்ம பார்க்கல. அதுல பிலிப்பு சிறை அதிகாரியின் வீட்லயும்
அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு வீட்டார் சுவிசேஷத்தை கேட்டு அங்கேயும் குடும்ப ஆராதனை அவன் தொடர்ந்து இருக்கிறான். அவன் யூதன் இல்ல, இருந்த பொழுதும் அங்கும் தொடர்ந்து. இனி பவுல் ஸ்தேவானுடைய வீட்டாருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்ததாக 1 கொரிந்தியர் 1:16 தெரிவிக்கிறார். அங்கேயும் வீட்டாருங்கிற வார்த்தை வருகிறதா இல்லையா? அப்ப வீட்டாருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்ததுன்னு அங்க எழுதியிருந்தா, அங்க அவர் சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் யார் யாருக்கு சுவிசேஷம் காதால கேட்டு விசுவாசிக்க கூடிய நிலையில் இருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஞான ஸ்நானம் கொடுத்தது மட்டுமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறதெல்லாம் பவுல் சொல்லி கொடுத்திருந்தார். ஆகவே ஏற்கனவே பார்த்த பகுதிகளோடு தொடர்பு படுத்தி பார்த்தா அங்கும் கூட குடும்ப ஆராதனை தொடர்ந்து இருந்திருக்கும். இனி அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 8வது வசனத்துல கிறிஸ்துவனுடைய வீட்டார் ஞானஸ்நானம் பெற்றார். அப்ப அந்த வீட்டார் ஞானஸ்நானம்னு வருகிற பகுதிகள் எல்லாம் அவர் ரட்சிப்பு அடைந்தது மட்டுமல்ல, இந்த அடைந்த ரட்சிப்புக்குரிய காரியங்கள் எல்லாமே செய்திருக்கிறாங்க. குடும்ப ஆராதனை, சபா ஆராதனை அவர்கள் செய்திருப்பார்கள், குடும்ப ஆராதனையும் நிச்சயமாக செய்திருப்பார்கள். இப்ப இன்னைக்கு நாம கிறிஸ்தவ வரலாற்றில் குடும்ப ஆராதனைங்கிறத பார்க்க. கிறிஸ்தவ வரலாற்றில் குடும்ப ஆராதனை, கிறிஸ்தவ வரலாறை பற்றி 2 பாகங்கள் எழுதி வெளியிட்டு இருக்கிறோம். ஆனா அதுல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லை. கிறிஸ்தவ வரலாற்றில் சபை எப்படி வளர்ந்தது என்பதை தான் அதுல பார்க்கணும். அதே கிறிஸ்தவ வரலாற்றுல குடும்ப ஆராதனை சபையில் நடந்திருக்கிறது என்பதை காட்டக்கூடிய பல விஷயங்களை நம்ம வரலாற்றில் பார்க்கலாம். வரலாறு தெரியாம இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஆதி சபை அமைக்கப்பட்ட பொழுது அது சீர்திருத்த சபையாகத்தான் ஆரம்பித்தது. அப்படி சீர்திருத்த சபையாக ஆரம்பித்து தொடர்ந்து இருக்காம இருந்திருந்தா 16ஆம் நூற்றாண்டுல ஜான் கால்வினோ, மார்ட்டின் லூத்தரோ சீர்திருத்தம்ங்கிறத எங்கிருந்து கற்றுக்கொண்டிருப்பார்? வரலாறு, ஆதிசபை வரலாறு தான் கற்றுக் கொடுத்தது. சீர்திருத்தம் என்ற வார்த்தை 16ஆம் நூற்றாண்டுல பயன்படுத்தப்பட்டது. ஆனா அதுக்கு காரணம் இருக்கு. சீர்திருத்தம், திருச்சபை சீர்திருத்தம் என்று சொன்னா வேதபூர்வமாக திருச்சபை நடப்பதை தான் அது குறிக்கிறது. எதை சீர்திருத்தான்? தவறானதை தான் சீர்திருத்த முடியும். 16ஆம் நூற்றாண்டுல எல்லாமே தவறா இருந்தது. கத்தோலிக்க ஆட்சி, நல்ல சபைகள் அமைக்க முடியாத ஒரு ஆபத்தான கட்டம். அப்ப சீர்திருத்தம் தேவையாக இருந்தது. அப்ப திருச்சபை சீர்திருத்தப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனா எந்த அடிப்படையில் சீர்திருத்தப்பட வேண்டும்? வேதத்தின் அடிப்படை. அப்ப வேதபூர்வமாக சபைகள் எப்படி இருந்ததோ பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து அமைக்கப்பட்டு அந்த வேத சத்தியங்களுக்கும் வேத சபா அமைப்பையும் திரும்பி பார்த்து அந்த அடிப்படையில் 16ஆம் நூற்றாண்டுல சீர்திருத்த சபைகள் எழ ஆரம்பித்தன. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சீர்திருத்தம் வார்த்தையை பயன்படுத்துகிறோம். வேதபூர்வமான விசுவாசம், வேதபூர்வமான கிறிஸ்தவ வாழ்க்கை, வேதபூர்வமான திருச்சபை வாழ்க்கை, அதுக்கு தான் சீர்திருத்த சபைகள்னு பேர். இப்ப இன்னைக்கும் அந்த சீர்திருத்தம்னு வார்த்தை பிரயோகம் அவசியமாக இருக்கு. 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு சபை எந்த நிலைமையில் இருந்ததோ அந்த நிலைமையில தான் இன்னைக்கும் இருக்கு. அவங்க இந்திய நாட்டை எடுத்து பார்த்தா ரிஃபார்ம் சர்ச் ரொம்ப கம்மி. எங்க பார்த்தாலும் பெந்தகோஸ்தே, கத்தோலிக்க, அது கிறிஸ்தவமே இல்லை. அதுக்கு வெளியில பார்த்தா பெந்தகோஸ்தே, அவங்க நடத்துற அத்தனை டிராமா இல்லையா? அப்ப ஆத்துமாக்களுக்கு, சுவிசேஷத்தை கேள்விப்படுற ஆத்துமாக்களுக்கு, அந்த சுவிசேஷத்தால விசுவாசத்தை அடைந்த ஆத்துமாக்களுக்கு அந்த விசுவாசத்துல தொடர்ந்து தன்னையும் குடும்பத்தையும் சீர்திருத்தப்படுத்தி வாழ்வதற்கான சபைகள் இல்லை இல்லையா?
எங்க போய் தேடுறது? என்ன இருக்கு? பந்தவஸ்து கூட்டங்கள் தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு திருச்சபையாக இல்லாமல் தனி நபர்களால உண்டாக்கப்பட்ட கூட்டங்கள், பேராசர்ச் ஆர்கனைசேஷன், சர்ச் இல்லை, சர்ச்சுக்கான அறிகுறியே இல்லாமல் நடந்து வருகிற கூட்டங்கள். அப்புறம் சகோதரத்துவ சபைகள். சகோதரத்துவ சபைகளுக்கு திருச்சபை கோட்பாடே இல்லை. அவங்க பாட்டுக்கு கூடி ஆராதிக்கிறது, பாட்டு பாடு. ரொம்ப காலத்துக்கு அவங்க போதகர்களையும் நம்பல. இதை விட்டா எங்க போறது? இல்லைங்களா? ஆகவே சுவிசேஷம் சொன்னாலும் கூட, அந்த சுவிசேஷத்தால மக்கள் ரட்சிப்பு அடைந்தாலும் சபை இல்லாம அதனால என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனம்? இன்னைக்கு சபை இல்லாம தான் தோன்றித்தனமா எல்லா கிறிஸ்தவ காரியங்களையும் செய்யறவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க இந்தியா. நான் வந்த ஆரம்ப காலத்துல 35 வருஷத்துக்கு முதல் சுவிசேஷம் சொல்ல மட்டும் வரல, திருச்சபை அமைக்கணும்னு தான் வந்து. என் சுவிசேஷத்தால ரட்சிக்கப்படுறவனுக்கு திருச்சபை இல்லாட்ட என்ன பண்ண போறான் யோசிச்சு பாரு. ஏன் நீ ரட்சிப்பு அடைஞ்சா திருச்சபையில தான் இருக்கணும். திருச்சபையில தான் உன்னுடைய பாதுகாப்புக்கும் உனக்கு போதக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளவும், சத்தியத்தின் வழியில் நீ தொடரவும், குடும்ப ஆராதனையெல்லாம் சரியா நடத்தி உன்னுடைய பிள்ளைகளையும் சத்தியத்தின் வழியில் வளர்க்கவும், உன்னுடைய பிள்ளைகளுக்கும் சபைக்கு போவது நம்ம சாப்பிடுறது மாதிரி வளமையா இருக்கணுங்கிறத அனுபவபூர்வமாக கற்றுக் கொடுக்கவும், உன்னுடைய விசுவாசத்திலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் வைராக்கியத்தோட வளரவும் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது தான் திருச்சபை. மத்தேயு 28வது அதிகாரத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா அந்த பிரதான கட்டளையில அதைத்தான் சொல்லி இருக்கிறார். சுவிசேஷத்தை போய் அறிவின்னு மட்டும் சொல்லலையே, நான் போதித்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு கற்பித்து வளரும்படியாக திருச்சபையை அமைக்க வேண்டும் என்பதை அந்த வார்த்தைகள் இல்லாம உள்ளடக்கமாவே சொல்லி இருக்கிறார். மத்தேயு 28வது அதிகாரம் அந்த 18 இருந்து 20 வரையும் உள்ள வசனங்கள்ல உள்ள எல்லா காரியங்களும் நடப்பதற்கு திருச்சபை அவசியம். அந்த எல்லா காரியங்களும் தொடர்வதற்கு திருச்சபை அவசியம். ஆகவே திருச்சபையை இயேசு எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவுக்கு திருச்சபை அவசியம். அதுல நான் அங்கத்தவங்களா இருந்து வாழ்வதும் வளர வேண்டியதும் அவசியம்னு நம்பாதவங்களுக்கு இயேசு தேவையில்லை. பிள்ளையார கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம், செஞ்சுட்டு போகலாம். உண்மையிலே தான் சொல்றேன், இயேசுகிட்ட வராதீங்க. இயேசுகிட்ட வந்தா பழசெல்லாம் ஓடி போயிட்டு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிங்க. அந்த புதிய வாழ்க்கையில திருச்சபைக்கு இயேசுவுக்கு கொடுக்குற அதே வைராக்கியம் திருச்சபைக்கு கொடுக்கணும். ஏன்னா இயேசுவனுடைய சரீரம் தான் திருச்சபை. சரீரம் இல்லாத இயேசுவா இருக்கிறாரு. சரீரம் இல்லாத மனுஷனை பார்த்துருக்கிறீங்களா? அப்ப சரீரம் இல்லாத இயேசு உங்களுக்கு என்ன தெரியும்? திருச்சபைக்கு மதிப்பு கொடுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க. இயேசு திருச்சபையை விவாகரத்து செய்யல, அது அவருடைய மனைவி. நீங்க பண்ணிக்கிறீங்க, ஆனா இயேசு பண்ண மாட்டார். அந்த அளவுக்கு அவர் திருச்சபையை நேசிக்கிறார், அந்த அளவுக்கு அந்த திருச்சபையை போஷிக்கிறார், அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா அதுக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட திருச்சபைக்கு இந்த உலகத்துல அதே வைராக்கியத்தை வச்சிருந்து அவர் செய்யற அத்தனையும் பெற்றுக்கொள்வதற்கு இருதயம் இல்லாம வாழ்ந்தீங்கன்னா நீங்க எப்படி மனுஷனா இருக்க முடியும்? எப்படி விசுவாசியா இருக்க முடியும்? தப்பு உங்க மேல இருக்கு. ஆனா ரொம்ப போதக பதர்கள் மேலேயும் அந்த தப்பு இருக்கு. ஏன் போதகன்னு பேரை சுட்டிக்கிட்டு தான் வாழ்க்கைக்கு ஒரு ஜாப் மாதிரி நடத்திக்கிட்டு போறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. அதனால ஆத்துமாக்களுக்கு சத்தியம் சொல்லிக் கொடுக்கப்படுவது இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப இதெல்லாம் நீங்க இங்க கூடி வந்திருக்கிறவங்க சபையில இருக்குன்னு நான் சொல்லல.
வெளியே இருக்கு. ஆனா நீங்க தெரிஞ்சுக்க, உங்களுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி ரட்சிப்பை கொடுத்து நல்ல சபைகள் இருக்கும்படியான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருந்தா அதை எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணுமா இல்லையா? ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, பணத்தை கொடுத்து தங்கத்தை வாங்கி நகையெல்லாம் செஞ்சுக்கிட்டு காசு கொடுத்து பேங்க்ல பாதுகாப்பா வச்சிடுறீங்களா இல்லையா? இல்ல சும்மா பெட்லயோ அங்கேயோ மேசையிலேயோ போட்டு போயிடுறீங்களா? இல்ல, அத பயங்கரமா பாதுகாத்து வச்சுக்கிறீங்க இல்லையா? அதையும் ஆண்டவரை காட்டக்கூடாது, ஆண்டவருடைய திருச்சபைக்கு அதையும் காட்டக்கூடாது. அது திருச்சபை ரொம்ப அவசியம். இப்ப அந்த திருச்சபையில கிறிஸ்தவ வரலாற்றுல குடும்ப ஆராதனை எப்படி இருந்தது என்பது நாம பார்க்கணும். நேற்று பார்த்தோம், இந்த வீட்டாருங்கிற வார்த்தையை எடுத்து பார்த்தால் வேதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அது அந்த குடும்பத்தை மட்டும் குறிப்பிடாமல் அதுல அவங்களுக்கு தெரிந்து சொந்தக்காரங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், அவங்களையும் வீட்டு வேலைக்காரர்களையும் உள்ளடக்கி இருந்து. நண்பர்கள் சொந்தக்காரங்க ஏன் அந்த வீட்டுல இருக்கிறாங்கன்னு நீங்க கேட்பீங்க. அந்த காலத்துல இன்னைக்கு மாதிரி பிரயாணம் பண்ண முடியாது. பண்ண முடியுமா? முடியாது. கான்ஃபரன்ஸ் நேரத்தில் கட்டி வச்சிருக்காங்க, இங்கேயே தங்குறதுக்கு சாப்பாடு எல்லாம் கட்டி வச்சு. அந்த காலத்துல அதெல்லாம் இல்ல. அப்ப வீடு தான் ரொம்ப அவசியமா இருக்கு. அப்ப அந்நியர்களை உபசரிப்பது அந்த காலத்துல ஒரு வழக்கம். அந்த கிறிஸ்தவர்கள் அதிகமாவே செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மற்ற ஊர்ல இருந்து வர்ற, அவங்களுடைய சபைகள்ல இருந்து வர்றவங்க எல்லாம் எங்க போய் தங்கி இருப்பாங்க? வீட்டுல தான் போய் தங்கி இருக்கிற. இன்னைக்கும் அது தொடருது. ரிஃபார்ம் சீர்திருத்த திருச்சபைகள். இப்ப நான் அமெரிக்காவுக்கு போனா ஒரு மாசம் போவேன். இப்பதான் அந்த அளவுக்கு போக முடியாது, அதெல்லாம் குறைச்சிக்கிட்டேன் என் மனைவியினால. இப்ப அங்க போனா ஒரு 4 வாரத்துக்கு நான் ஹோட்டல்லே தங்குறது இல்லை. இந்த சர்ச்சஸ் விசிட் பண்ற நேரம் அவங்க அந்த சர்ச்சஸ்ல இருக்கிற பாஸ்டர் வீடுகள், அந்த பாஸ்டருக்கு முடியாம இருந்தா அங்க இருக்கிற குடும்பங்கள்ல தான் எனக்கு ஏற்பாடு செஞ்சு வைப்பாங்க. அப்ப அது ஒரு சர்ச்சுக்கு போனா ஒரு 3 நாளோ சில நேரம் 1 வாரமோ இருந்தா, சில நாள் 10 நாள் சில சர்ச்சில் அந்த குடும்பங்கள்ல தான் நான் இருப்பேன். அந்த குடும்பத்துல ஒருவன் ஹோட்டல்ல தங்குறது அதை அந்த சபைகளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். எனக்கு அவசியம்னா ஹோட்டலில் தங்கிக்கலாம், ஆனா அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. பாஸ்டர் மிச் வீட்டில் ஒவ்வொரு வருஷம் போன 4-5 நாள் அங்கதான் தங்குவோம். இதே மாதிரி தான் பாஸ்டர் டேவ் மரைக்கு வந்திருந்தா அவர் வீட்டில், பாஸ்டர் ஜே சான்ஸ்கி அவர் வீட்டில், இப்படி இவங்க வீட்டில் தான் தங்குறோம். இதுக்கு காரணம் என்ன? இந்த அந்நியர்களை உபசரிப்பது அவங்க வழக்கம். பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நேரத்தில் அந்த நியூ ஜெர்சியில நடக்கிற கான்ஃபரன்ஸ்ல வர்ற அத்தனை பாஸ்டர்ஸ் இந்த குடும்பங்கள்ல தான் இருப்பாங்க. அந்த சர்ச்சே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டு முறை தொடருதா இல்லையா? இப்ப இதெல்லாம் சூசகமா சொல்றேன், அடுத்த முறை வந்தா உங்க வீட்டுல என்ன தங்க வைங்கன்னு சொல்லல. அது அமெரிக்காவுக்கு சரி, இங்க சரி வராது. இங்க சரி வராது. ஒருத்தர் சில பேர் முடியும், ஆனா எல்லாராலையும் சரி வராது. அதனாலதான் நானே ஹோட்டல அரேஞ்ச் பண்ணி அங்க இருந்துட்டு, அது எனக்கும் வசதியா இருக்கும், உங்களுக்கும் வசதியா இருக்கும். ஆனா அந்த காலத்துல அப்படித்தான் இருந்துச்சு. அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற பிரயாண வசதிகள்லாம் இல்லையே. இருக்கா? ஊபர்லாம் எங்க போய் தேடுறது? விமானத்தை எங்க போய் தேடுறது? ட்ரெயினா ஓடிச்சு, பஸ்ஸா ஓடிச்சு, ஒண்ணுமே இல்லை. ரொம்ப காலம் நடக்கணும். வேனியன்ஸ் எல்லாம் பயங்கரமா நடந்திருக்கிறாரு. பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க 4 பேர். அதுதான் அங்க வழக்கம். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது கூட ரொம்ப நேரம் ஆகும், நாளா. ஆகவே அந்நியர்கள் உபசரிப்பது வழக்கம். பவுல் போன பொழுது கூட இப்படியான வீடுகள்ல தான் இருந்திருக்கிறார். 2 ராஜாக்களை வாட்சி பார்த்தீங்கன்னா எலிசா அப்படி கிறிஸ்தவர்கள் வீட்டில தான் தங்கி இருந்து தன்னுடைய ஊழியங்களை செய்திருக்கிறார். ஆக வீட்டாருங்கிற பொழுது இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து தங்குவது சில காலத்துக்கு வழக்கம். அவங்களும் குடும்ப ஆராதனையில கலந்து இருக்கிறாங்க. அப்புறம் வீட்டு வேலையாட்கள். அந்த காலத்துல அடிமை இது இருந்ததுனால ஒவ்வொரு வீட்லயும் ரொம்ப வேலையாட்கள் இருந்திருக்கிறாங்க. ரோம ராஜ்யத்தின் போது
ஆகவே அவர்களையும் சேர்த்து, ஆகவே ஒரு குடும்பத்துல பாத்தீங்கன்னா 10-15 பேருக்கு மேலேயே குடும்ப ஆராதனையில கலந்துக்குவாங்க. அருமையா நடந்திருக்கு அந்த காலத்துல. அதனாலதான் வீட்டார் வீட்டார் வீட்டார்னு போட்டிருக்குது. நீங்க வீட்டார்னா உள்ள காலத்துக்கு யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா? இப்ப இனிமே வீட்டார்ன வார்த்தையை பாக்குற பொழுது இத மனசுல வச்சுக்கல. இன்னைக்கு காலமா இருக்கு. ஆனா அன்னைக்கு குடும்ப ஆராதனை இப்படி பல விதத்துல உதவியாக இருந்திருக்கிறது. இதே நேரத்துல கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தலின் காலமாக இங்கிலாந்துல இருந்து கப்பல் ஏறி அமெரிக்காவுக்கு போய் நியூ இங்கிலாந்து அப்படின்ன பகுதியில குடியேறிய பொழுது அந்த சபைகளை அமைத்தார்கள். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுல அந்த சபைகள் அமைத்து சீர்திருத்த சபைகள் அமைக்கப்பட்ட பொழுது அவங்க குடும்ப ஆராதனைய கவனமா செய்திருக்காங்க. ஏன்னா அது ஒரு வளமையா இருந்தது. பொது ஆராதனை, குடும்ப ஆராதனை, தனிப்பட்ட ஆராதனை, அது மூணும் இல்லாம அன்னைக்கு பார்க்க முடியாது. சேர்ச் ஆராதனைக்கு மட்டும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறார். இது மூணும் அவசியமாக இருந்தது ஒரு கிறிஸ்தவனுக்கு. அப்ப அந்த மூன்றும் இல்லாமல் நம்ம வாழுகிற பொழுது அது எப்படி நியாயமாகும்? அது எப்படி வேதபூர்வமான கிறிஸ்தவமாகும்? அதை எப்படி ஆண்டவருக்கு விசுவாசமாக கீழ்ப்படி உள்ளவர்களாக வாழ்கிறோம் என்பதற்கு அர்த்தமாகுமா? அர்த்தமாகாது. நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன். கிடமின்ஸ்டர் அப்படின்னு ஒரு ஊர்ல இங்கிலாந்துல ரிச்சர்ட் பாக்ஸ்டர் போய் குடும்ப ஆராதனைகள் எல்லா வீட்லயும் நடக்கும்படியா பார்த்துக்கிட்டார். சுவிசேஷத்தை மட்டும் சொல்லலிங்க, கிறிஸ்துவனுடைய மகத்துவமான ரட்சிப்பை பற்றியும் சொல்லிக் கொடுத்து ரட்சிப்பு அடைந்தவர்கள் வீட்டில் எல்லாம் அவர்கள் பொது ஆராதனைக்கு கலந்து கொள்ளும்படியாக செய்து குடும்ப ஆராதனையும் நடக்கும்படி பார்த்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் ஊர்ல வீடுகள் தோறும் மக்கள் சங்கீதங்களை பாடி வேதத்தை வாசித்து ஜெபத்தில் ஈடுபட்டனர். இவர் நடந்து போற நேரம் வீதியில எழுதியிருக்கிறாரு, அவங்க பாடுறதெல்லாம் எனக்கு கேட்க முடியுது. எப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்த போதகர்! அதனாலதான் அவருடைய போதக ஊழியத்தை பற்றி பாக்ஸ்டருடைய இதை எழுதின புஸ்தகத்துக்கு ரிஃபார்ம் பாஸ்டர்னே பேர் வச்சிருக்கு. சீர்திருத்த போதகர். சரிங்களா? அப்ப பாக்ஸ்டர் காலத்துல கிறிஸ்தவன் தலை சிறந்து காணப்பட்டதுக்கு நம்ம ஒன்னும் வியப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? கிறிஸ்தவம் உயர்நிலையில் இருந்த காலத்தில் எல்லாம் குடும்ப ஆராதனை வேதபூர்வமாக நடந்திருக்கிறது. இன்னைக்கு யாராவது என்ன சேலஞ்ச் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு உயர்நிலையில் குடும்ப ஆராதனை கிறிஸ்தவம் இருக்குன்னு சொன்னா, குடும்ப ஆராதனை இருக்குங்கிறத நீங்களால காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? இல்ல இல்லையா? எப்படி பார்க்க போறோம்? இனிதான் எப்படி குடும்ப ஆராதனை இருக்கணும் அந்த ரூபத்துல இல்ல. கேட்டுருவீங்க, என்ன பாஸ்டர் என்ன அது புதுசா குடும்ப ஆராதனை, அப்படி எதுவும் புது பிராண்ட் ஷர்ட் வந்திருக்கா, இல்லாட்டி ட்ரௌசர் வந்திருக்கான்னு கேட்பீங்க. ஏன் அந்த அந்த வார்த்தை பிரயோகங்களே பயன்படுத்துவது இல்லையே? ஃபேமிலி வர்ஷிப் என்னது இது? அப்ப சொன்னாக்கா, ஓ எங்க தனி தியானத்தை பத்தி சொல்றீங்களா? அது நீ உண்டாக்கிட்டதுப்பா, வேதத்துல அது இல்ல. வேதத்துல வேற பேர் அதுக்கு, தனி ஆராதனை. அப்படியே சொன்னாலும் கேட்பீங்க, ஓ அவன் தனியா சேர்ச்சி நடத்தினான அவனுக்கு மட்டும். ஏன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் சண்டே நடக்கிற ஆராதனை மட்டும்தானே, வேற ஒன்றும் தெரியாது. யாரும் கத்து கொடுக்கல, அப்படி நடத்துற பழக்கமே இல்லை. ஆனா வேதத்துல பொது ஆராதனை, ஞாயிறு சபையில நடப்பது, குடும்ப ஆராதனை, தனி ஆராதனை, இதுதான் நடந்திருக்கிறது. இத பத்தி நம்ம சீர்திருத்த பெரியவர்கள், பாப்டிஸ்ட் பெரியவர்கள் தங்களுடைய விசுவாச அறிக்கையிலையும் விளக்கி இருக்கிறாங்க. அதுதான் ஆராதனைக்கு ஒரு தனியான ஒரு அதிகாரமே அந்த விசுவாச அறிக்கையில 1689 விசுவாச அறிக்கையில காணப்படுகிறது. ஆராதனை கோட்பாடுகளை அந்த 22வது அதிகாரம் விளக்குகிறது. அதுக்கு வரையறுக்கப்பட்ட ஆராதனை தத்துவங்கள்னு பேரு. என்ன வரையறுக்கப்பட்ட? ஆண்டவரால் வரையறுக்கப்பட்ட.
நாம நினைச்சபடி நமக்கு ஆராதனை நடத்துறதுக்கு அதிகாரம், அது ஆண்டவருடைய ஆராதனை. அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த ஆராதனை அவருடைய வழிகளிலே நடத்தப்பட வேண்டும். நம்ம நினைச்சதை அங்க கொண்டாடக்கூடாது. சரிங்களா? அப்ப இந்த குடும்ப ஆராதனையின் அவசியத்தை கருத்துல கொண்டுதான் 1647 ஆண்டு, இப்ப எங்க இருக்கிறோம், 2026க்கு வந்துட்டோம். அப்ப நீங்களே பாருங்க, மனசுல கணக்கு போட்டு 90 வருடங்களுக்கு முந்தி இல்ல, இதுக்கு மேலேயே போச்சு. 1647 15வது நூற்றாண்டு, சாரி 16வது 16th century, 16th நூற்றாண்டு நடுப்பகுதி. அப்ப அந்த நடுப்பகுதியிலேயே ரெஃபர்மேஷன், சபை சீர்திருத்தம் ஆரம்பித்த காலத்திலேயே கூட இந்த குடும்ப ஆராதனை அவசியம் என்ற காரணத்தினாலே குடும்ப ஆராதனை வழிகாட்டி என்ற ஒரு நூலையும் அன்னைக்கே எழுதி வச்சிருக்கிறான் சீர்திருத்த பெரியவர்கள். விசுவாச அறிக்கையை மட்டும் எழுதல, அதோடு சேர்த்து வினாவிடை போதனை, அந்த வினாவிடை போதனையோடு சேர்த்து குடும்ப ஆராதனை வழிகாட்டின்னு ஒன்னையும் எழுதி வச்சிருக்கிறான். அவசியம் இல்லாட்டி எழுதி இருப்பாங்களா? ஏன்னா இது மூணும் இருந்திருக்கு. விசுவாச அறிக்கையின் படி சபை நடந்திருக்கு. வினாவிடை போதனைகளை எல்லாரும் அறிந்திருந்தார்கள். இப்ப இந்த வினாவிடை போதனைகள் வேதத்தில் இருக்கிற அத்தனை சத்தியங்களையும் சுருக்கமாக தெளிவாக விளக்கி சொல்லுகிறது. அது எல்லாருக்கும் அவசியம். அதனால எல்லாருமே வினாவிடை போதனையை வாசித்து பயன்படுத்தி வேத இறையில கற்றுக்கொள்ளணுங்கிறது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. அதன்படிதான் சபைகள் அமைக்கப்பட்டு. அப்ப அந்த குடும்ப ஆராதனை வழிகாட்டில 14 அறிவுரைகள் இருக்கு. அதை எழுதி வைத்த நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய சபை போதகர்கள் இந்த ஆராதனை குடும்ப ஆராதனை வழிமுறைகளை சபை அங்கத்தவர்கள் சபை மக்களுக்கெல்லாம் தவறாக பின்பற்றுமாறு ஆலோசனைகள் தந்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, குடும்ப ஆராதனை நடத்துவதை வீணாக அலட்சியப்படுத்துகின்ற குடும்பங்களை மேல சபை ஒழுங்கு கட்டுப்பாடுக்கும் கொண்டு வரும்படியாக ஆலோசனை தந்திருந்தார்கள். சபை ஒழுங்கு கட்டுப்பாடுனா என்னன்னு தெரியுமா? சரி, ஏன்னா உங்க சபைகள்ல அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அதன்படி நடக்குது. அதாவது அவங்களாம் விசுவாசிகளாக இருந்தாலுமே கூட பூரணமானவர்களா இல்ல. பூரணமானவர்கள் எங்க இருப்பான்? பரலோகத்தில். அப்ப நம்ம பூரணம் இல்லாதவர், பூரணத்துவத்தை நோக்கி நடந்து கொண்டிருப்பவர். அப்ப பூரணம் இல்லாதவர்களாக இருப்பதனால நம்ம தவறு செய்து விடுவோம். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில தவறு செய்து விடுவோம். பூரணத்துவம் இல்லாமல் இருந்தால் அதுவும் ஒன்று. ஏன்? நமக்கு உள்ளிருக்கும் பாவம் இருப்பதால் சில நேரம் நம்ம சிந்தனைகள் தவறா போகும். சில நேரம் நம்முடைய தீர்மானங்கள் செயல்கள் தவறா போகும். பிசாசு நம்மளுக்கு கவுக்க பார்க்கலாம். சுத்தி இருக்கிற நண்பர்கள் இந்த உலகம் நம்ம வீணாக்க பார்க்கும். நமக்குள்ளேயே அந்த இச்சைகள் ஏற்பட்டு தவறு செய்து விடுவோம். அப்படி செய்யாதவங்க யாரும் இருக்கிறீங்களா? அப்படி செய்யாம ஒழுங்கா பூரணமா நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க இருந்தா சொல்லுங்க, நான் வந்து சேர்ந்துக்கிறேன். இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னா உங்களை நம்பலன்னு அர்த்தம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு ஒருத்தனும் இருக்க முடியாது, யாரும் இருக்க முடியாது. ஆகவே நம்ம எல்லாருமே தவறு செய்யும். அப்ப தவறு செஞ்சா என்ன ஆகும்? நாம தவறு செய்யறது மட்டும் இல்ல, நம்ம மனைவி கணவன் குடும்பமும் பாதிக்கப்படும். பாதிக்கப்படுமா இல்லையா? பாதிக்கப்படும். தப்பு செய்யறவன் மற்றவங்க எழுத்துக்கட்டாயா பார்ப்பான், பாதிக்கப்படும். அப்ப அவங்க விசுவாசிகள் தப்பு செய்யற நேரம், அதுவும் குடும்பத்தோட தப்பு நேரம் திருத்துறதுக்கு ஆள் வேணுமா இல்லையா? வேணுமா இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க முடியுமா? ஒரு 5 நிமிஷம் வாட்ஸ்அப்ல வந்துட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா? ஜூம் மீட்டிங் நடத்த முடியுமா? முடியாது.
அவர் தான் சபையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனா எப்படி பார்க்கிறார்? திருச்சபைகளை அமைத்து திருச்சபை போதகர்களை ஏற்படுத்தி அந்த திருச்சபையும் போதகர்களும் இணைந்து இந்த தப்பு செய்யறவங்களை திருத்தி சரியான வழியில் போவதற்காக தான் திருச்சபையின் ஒரு இலக்கணமாக என்ன இருக்கிறது? ஒழுங்கு நடவடிக்கை. உங்க சபைகள்ல இருக்கிற சபை அமைப்பு விதிகளை எடுத்து பாருங்க. எல்லா சேர்ச்சுக்கும் உள்ளது ஒரே மாதிரியா தான் இருக்கும். உங்க சபைகள்ல அதுல ஒழுங்கு நடவடிக்கை எப்படி நடக்கணும், எப்படி திருத்த நடவடிக்கை கொண்டாடணும்னு எழுதியிருக்கா இல்லையா? அப்ப திருத்த நடவடிக்கையை செய்யறதுக்கு இருதயம் இல்லாத போதக மோசமானது. அது செய்யறதுக்கு இருதயம் இல்லாம அது செய்வதற்கு தைரியம் இல்லாத என்ன சொல்லலாம்? சுயநலக்காரன்னு சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம்? ஆத்துமாக்கள் மேல அக்கறை இல்லாதவன்னு சொல்லலாம். எங்க கெட்டு போறத பார்த்துக்கிட்டு இருக்கிறது எப்படின்னு சரியா அக்கறை இல்லை. அப்ப ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க திருத்தப்பட வேணும். என்ன உதவி தேவை? நேற்று பேக் பெயின் வந்துருச்சு, நான் பாட்டுக்கு திமிரோட இருக்க முடியுமா? அது ஓடி போயிடுமா? போடாது. எனக்கு உதவி தேவை. அப்ப சில பேருடைய உதவினாலும் இன்னைக்கு ஒழுங்கா இருக்கு. சில உதவி இல்லாம இருக்கு. அது சந்தோஷத்தோட வாங்கிக்க. அது நம்ம நன்மைக்கு, உங்க நன்மைக்கு, உங்க குடும்ப நன்மைக்கு. இல்லாட்டி என்ன செய்வீங்க? நீங்க தப்பு செய்து உங்க மனைவிக்கு தப்பான ஆலோசனை கொடுத்து உங்க பிள்ளைகள் அதை பார்த்து தப்பா வளர்ந்து என்ன ஆயிரும்? அப்புறம் பொண்ணு ரொம்ப போயிடுச்சுன்னா சுதல் அடைந்து விடும். ஆரம்பத்திலேயே திருத்தாட்டி அந்த பொண்ணுக்கு மருந்து போட்டுலாம் திருத்தாட்டி என்ன ஆகும்? கையையோ காலையோ வெட்ட வேண்டி வருமா இல்லையா? ஊனமான வாழ்க்கையா தானே அது இருக்கும். அப்ப மேல நல்ல கிறிஸ்தவன் அதை வாங்கிக்குவான். அந்த ஒழுங்கு நடவடிக்கை கையோட வேண்டி வர. தேங்க்ஸ் பாஸ்டர், நீங்க நல்ல காலத்துக்கு வந்து என்ன செய்யறேன்னு இப்படி இப்படி இந்த நேரத்துல வந்து பார்த்து அக்கறையோட விசாரிச்சு ஆலோசனை சொன்னீங்களே, அதுக்கு ரொம்ப நன்றிமா. அதுதான் உங்களை காப்பாத்து. அந்த மாதிரி ஆத்தும அக்கறையுள்ள ஆத்தும கர்சனையோடு இருக்கிற பாஸ்டர்ஸ் வந்து பார்க்கறது ரொம்ப அரிது, ரொம்ப அரிது. ஆகவே நம்ம சர்ச்சஸ்ல இருக்கிற பாஸ்டர்ஸ் நீங்க அந்த மாதிரியா இருக்கும்படியாக பார்க்கறது மட்டுமல்ல, எதிர்காலத்துல வாரவங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படியா பார்த்துட்டோம். அதனாலதான் இந்த 14 அறிவுரைகளும் பியூரிட்டன் பெரியவர்கள் போதகர்களுக்கு கொடுத்திருக்கிறான். குடும்ப ஆராதனையை சரியா நடத்தாதவங்க வீடு கெட்டு போயிருங்கிறதுக்காக தான் பாஸ்டர்ஸ் இன்வால்வ் ஆகி அந்த குடும்ப ஆராதனை சரியாக நடத்தும்படியாக அதுல ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம 1689 விசுவாச அறிக்கையினுடைய முன்னுரை, அந்த விசுவாச அறிக்கைக்கு அதை எழுதியவர் ஒரு முன்னுரை கொடுத்திருந்தாங்க. அந்த முன்னுரையில என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? வாசிக்கிறேன் கேளுங்க தமிழ்ல. இக்காலத்தில் மத நம்பிக்கை குறைந்து வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அதை நாம் விளக்காமலும் அதை திருத்துவது பற்றி வலியுறுத்தி சொல்லாமலும் இருக்க முடியாது. குடும்ப ஆராதனை யாருக்கு கட்டளையாகவும் அதை நடத்த வேண்டிய கடமையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் அதை குடும்பங்களில் புறக்கணிப்பதுதான் அதற்கான காரணம். 16ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்குன்னா நம்ம நூற்றாண்டுல எவ்வளவு இருக்கு வச்சு பாருங்க. அறியாமையோடும் தடுமாறும் நிலையிலும் இருக்கின்ற அநேகருடையதும் கடவுள் பக்தியே இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளினதும் நிலைமைக்கான காரணத்தை பெற்றோர்களின் மீதும் அவர்களை மேற்பார்வை செய்கிறவர்களின் மீதும் தான் நீதியாக சுமத்த வேண்டும். அப்பவே எழுதி வச்சிருக்கான். அப்பாதான்ப்பா காரணம். குடும்பம் நல்லா இல்ல, பிள்ளைகள் நல்லா இல்லைன்னா அப்பா தான் காரணம். ஏன்னா நீ குடும்ப தலைவனாக இல்லை. அன்னைக்கே சொல்லி இருக்கான். ஏன் காரணத்தையும் சொல்றான். அவர்கள் இளமை வயதில் இருக்கும் போது அவர்கள் நடக்க வேண்டிய பாதையில் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க தவறி பிள்ளைகளுக்கு கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில் வெளிப்படுத்தி இருக்கும் சத்திய அறிவை வினாவிடை போதனை மூலம் இளமை வயதில் அவர்கள் கற்று தேரும்படியாக கொடுக்கும்படி அடிக்கடி ஆண்டவர் தந்திருக்கும்
அநேக கட்டளைகளையும் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார். மேலும் தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் செய்வதையும் குடும்பத்தில் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய கடமைகளையும் தவிர்த்து தங்களுடைய தவறான பேச்சினால் பிள்ளைகளும் அந்த முறையில் பேசுவதற்கு காரணமாக இருந்து அவர்கள் ஆவிக்குரிய எதையும் வெறுக்கும்படி செய்திருக்கிறார். குடும்ப தலைவர்கள்லாம் கேட்டுங்க நல்லா. தொடர்ந்து சொல்லுகிறது, இதெல்லாம் சத்திய அறிவு இல்லாமலும் கேட்டின் வழியிலும் வாழும் எவரையும் சாக்கு சொல்லுவதற்கு அனுமதிக்காது. இருந்த போதும் இதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு கடுமையான தண்டனை காத்திருக்கிறது. வளர்ந்திருக்கும் அந்த பிள்ளைகள் தங்கள் பாவங்களில் இறந்து போவார்கள். அவர்கள் அவர்களை கவனிக்கும் பொறுப்பை கொண்டிருந்தவர்கள். அவர்களை எச்சரிக்க தவறிவிட்டது மட்டுமல்லாமல் அழிவின் பாதையில் வழிநடத்தி இருப்பதற்காக அவர்களுடைய இரத்த பலி அவர்கள் மேல் வராமல் இருக்குமா? பியூரிட்டன் பேப்டிஸ்ட் பாஸ்டர் சொல்றாங்க, நீங்க தவறா சரியா செய்ய வேண்டியது ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் செய்யாம இருக்கிறதுனால உங்க பிள்ளை ஆண்டவர் அறியாம இறந்து போனா அவருடைய ரத்த பலி உங்க மேல வருமா? பழங்காலத்தில் பெற்றோருக்கான இந்த பொறுப்பை மிக கருத்தோடு செய்திருக்கும் கிறிஸ்தவர்கள் நியாய தீர்ப்பு நாளில் இவர்களுக்கு எதிராக எழுந்து நின்று குற்றம் சாட்ட மாட்டார்களா? நம்ம விசுவாச அறிக்கை முன்னுரையில தான் அது இருக்கு. மோச்சு பாருங்க. உலகம்தான் அவசியம், வேலை அவசியம், பணம் அவசியம், உலகத்து விஷயங்கள் அவசியம்னு சொல்லி கிறிஸ்தவ சபையில அங்கத்தவர்களா விசுவாசத்தோடு இல்லாமல் உடைய மனைவிக்கும் அதெல்லாம் போதித்து பாஸ்டர்ஸ் உடைய ஆலோசனைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு அக்கறை காட்டி சரியா வளர்க்கலன்னா அவங்க எல்லாம் சரியா வாழாததுக்கான ரத்த பலி உங்க தலையில வந்து விழும் நியாய தீர்ப்பு நாளில். அதான் வேற சொல்லுது. இந்த உலகம் நம்மளை கவர்ந்து இழுப்பதற்காக எவ்வளவோ இதெல்லாம் அப்படி அட்ராக்டிவா காட்டுமா இல்லையா? ராமாயணத்துல நான் ஐயா கட்சி மாறிட்டாரான்னு யோசிக்கிறேன். உதாரணம் தான், ராவணனுக்கு சீதையை பிடிச்சி போயிடுச்சு. அவன் கெட்டவன், எந்த சமயம் அவன் கெட்டவன் இல்லை, அவன் கெட்டவன். வேதம் அதை அனுமதிக்காது. உடனே சீதையை எப்படியாவது பிடிச்சிடணுங்கிறதுக்காக என்ன செய்தான்? ஒரு மாயமான் வந்துச்சா இல்லையா? ஏன்னா ராமன் சொல்லிட்டு போயிருந்தான், அந்த போட்டுக்கு வெளியில வந்துடாது, உனக்கு ஆபத்து. ஆனா இந்த மான் அவ்வளவு கவர்ச்சியா இருந்தது. அவ மானா தான் பார்த்தா, அவருக்கு தெரியாது மாயமான் இந்த ராவணன் செஞ்ச வேலை. அப்ப தம்பியை வச்சுட்டு போயிருந்தான் ராமன், இலக்குவனு. இனி இவ வற்புறுத்தி அவனை போய் பார்க்க சொல்ல, அந்த மானை பிடிக்கும்படியாக சொல்லி, நீ அவன் வேற என்ன செய்யறது, அண்ணி வேற வற்புறுத்துறா, அண்ணன் சொல்லிட்டு போயிருந்தான், சரி போய் பிடிச்சிட்டு வந்துருவோமேன்னு அவனும் போயிட்டான். அப்ப இவனுக்கு இருந்த பாதுகாப்பெல்லாம் போயிடுச்சு. ஒரு பாதுகாப்பு தான் நினைச்சிருந்தது, என்ன? அந்த வட்டம் தான். அந்த வட்டத்தை தாண்டாம இருக்கணுமா இல்லையா? ஆண்டவர் போட்ட வட்டத்தை நீங்க எவ்வளவு அழகா தாண்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும். அவ தாண்டிட்டான், மான தேடி போனான். அதுக்கு கூட என்ன ஆச்சுன்னு தான் உங்களுக்கு தெரியுமே. தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. குடும்ப ஆராதனை புஸ்தகம் வாசிக்காதீங்க. அந்நிய மத புஸ்தகத்தை அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எவ்வளவு ஆபத்து கொண்டா தெரியுமா? இந்த மாதிரி இன்னைக்கும் உலகம் எவ்வளவோ காரியங்களை காட்டி நமக்கு கவரும். ரொம்ப பணம் உள்ள ஒரு ஜாப், ஆனா அந்த வரும், அதோட ஒரு ஆபத்து வரும். ஞாயிற்றுக்கிழமையில நீ வேலை செய்யணும், கொக்கி போட்டு பிடிக்க பார்ப்பாங்க. அப்ப நமக்கு என்ன ஓய்வு நாள் இருக்குது, பணம் இருக்குது. அப்ப என்ன பண்றது? ரெண்டையும் பார்த்து உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தா இந்த பணத்தினுடைய ஆசை என்ன பண்ணிருது? ஓய்வுனால அடியே குறைச்சு. இப்படியே தான் எல்லா விஷயங்கள்லையும் பிசாசு நம்ம சோதிப்பான். இந்த யங் பீப்புள்லாம் இருந்து கேட்கிறவங்க நல்லா கேட்டுக்கு. நீங்களாம் ஓய்வு நாளுக்கெல்லாம்
பயங்கரமா மதிப்பு கொடுத்து வளருங்க தம்பிகளை. இப்பவே அதை கத்துக்கிட்டு வளருங்க. அசைக்க முடியாதபடி இருங்க. சொற்பனைகையும் மாயமான எல்லாம் எத்தனையோ விதத்துல வந்தாலும் அசைய மாட்டேன்னு ஆண்டவருக்காக நில்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த உலகத்துல என்னை கௌரவிக்கிறவனை நான் பரலோகத்தில் கௌரவப்படுத்தாமல் இருக்க மாட்டேன். இந்த உலகத்துல தான் நம்ம எல்லா சோதனைகளையும் தாங்கி குசேலை மாதிரி 60 வயதுக்கு இருந்து வாழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் முக்கியம்னு இருக்க. குசேல தெரியுமா? தெரியாதா? ஐயோ, அவனும் இப்படிதான் கதையில வந்துட்டு போறவர். கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு சாப்பாடு கொடுத்தார். இதெல்லாம் பட்டி வச்சிருக்கிறேன் பாருங்க. குசேலன்னு ஒரு படமா பார்த்திருக்கிறீங்களா? அது பார்த்திருப்பீங்க. அந்த கதையை அடிப்படையை வச்சுதான் அது செஞ்சிருக்கிறான். ரொம்ப வறியவனா இருந்தான், வறுமையிலேயே அவன் ஒழுங்கா வாழ்ந்துருக்கிறான். அவன் ஆண்டவர் அவங்க போலி ஆண்டவர், நம்ம ஆண்டவர் கவனிச்சுக்குவார் எல்லாம். ஆகவே இந்த உலகத்து ஆசைகளுக்கு இழுப்பட்டு விடாதீர்கள். ரொம்ப டெம்டேஷன், ரொம்ப சோதனைகள். அது தைரியமா இருக்கிற அளவுக்கு நம்ம விசுவாசத்துல உயர்ந்திருக்கணும், பலத்தோட இருக்கணும். ஆண்டவர் தொடர்ந்து போதித்து கொண்டு உதவி கொண்டு. அதுக்குத்தான் சபை அவசியமா இருக்கு. உங்க குடும்பத்து உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள் எல்லாருக்குமே அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த பாப்டிஸ்ட் பெரியவர்கள் முன்னுரையாக எழுதி வைத்த அதுல அவர்கள் இந்த 3 ஆராதனைக்கும் கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கறதுக்கு மறந்துடக்கூடாது. குடும்ப வழிபாடு இல்லாட்டி குடும்ப ஆராதனை, தனி வழிபாடு அல்லது தனி ஆராதனை, பொதுவான சபை வழிபாடு அல்லது ஆராதனை. இதெல்லாம் அன்னைக்கு சபையில ஆராதனை முறைகளாக இருந்திருக்கு. வேற எதுக்கும் அவங்க இடம் கொடுக்கல, சபையாரும் இடம் கொடுக்கல. குடும்ப ஆராதனையை பற்றி ஒரு தனியா ஒரு நூலை எழுதாவிட்டாலும் கூட பாப்டிஸ்ட் பெரியவரான ஜான் பனியன் அதே காலப்பகுதியில் தன்னுடைய பிரசங்கங்கள் மற்றும் வேணைய எழுத்துக்களில் குடும்ப ஆராதனை பற்றி அவர் குறிப்பிடாமல் இருக்கவில்லை. மற்ற பியூரிட்டன்களை போலவே அவரும் குடும்ப ஆராதனைக்கு முக்கிய இடம் கொடுத்து ஆத்துமாக்களுக்கு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்தி இருக்கிறார். இந்த ஜான் பனியன் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு இடத்துல, ஜெபிக்கின்ற அதிகமான குடும்பங்கள் இருந்தால் அதிகமாக திருச்சபைகள் காணப்படும். ஜெபிக்கின்ற அதிகமான குடும்பங்கள் இருந்தால், இப்ப இங்க ஜெபிக்கின்றதுங்கிறது அன்னைக்கு குடும்ப ஆராதனை நடத்துகின்றன்னு தான் அர்த்தம். அப்படி நடத்துகின்ற அதிகமான குடும்பங்கள் இருந்தால் திருச்சபைகள் காணப்படும். ஏன்னா அவங்க வேதத்துல இருந்து கற்றுக்கொண்டு திருச்சபைகளை நாடி வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். பன்னியன் எழுதி இருக்கிற மோட்ச பிரயாணம், அதனுடைய கதாநாயகனாக இருக்கின்ற கிறிஸ்டியான் தன் குடும்பத்தின் ரட்சிப்பில் காட்டியிருக்கும் அக்கறையை அந்த நூலினுடைய ஆரம்பத்திலேயே நம்ம கவனிக்காம இருக்க முடியாது. அதுல வருகின்ற ஏனைய கதாபாத்திரங்களும் குடும்ப தலைவன் குடும்பத்தின் நலனில் அக்கறை காட்டி போதிக்க வேண்டியவனாக இருக்கிறான் என்பதை அடிக்கடி சொல்லுகின்றன. அந்த புஸ்தகத்திலே பார்க்கலாம். இப்ப குடும்ப ஆராதனையினுடைய முக்கியத்தை உணர்ந்திருந்த இன்னொரு பியூரிட்டன் பெரியவர் யார்? ஜான் ஓபன். அவர் தன்னுடைய எழுத்துக்களின் தொகுப்புகளில் ஒன்றான 6வது வால்யூம், அதுல 17 வால்யூம்ஸ் எழுதி இருக்கிறார் இல்லையா? அந்த 6வது வால்யூம்ல இப்படி எழுதி இருக்கிறார்: ஆத்துமாக்களின் நலனும் கர்த்தரின் மகிமையும் சுவிசேஷத்தின் மகிமையும் முறையாக குடும்பங்களில் நடத்தப்படும் குடும்ப ஆராதனையோடு நெருங்கிய தொடர்புள்ளவையாக இருக்கின்றன. எந்த அளவுக்கு முக்கியமா இருக்குன்னு பாருங்க. ஓவன் தொடர்ந்து சொல்ற, வீட்டில் தகப்பன் குடும்பத்திற்கு போதனை அளிக்காவிட்டால், இங்க இருக்கிற எல்லா தகப்பனையும் பார்த்து, நீங்க வீட்டில் போதனை அளிக்காவிட்டால் இந்த உலகத்தின் பிசாசே உங்களுக்கு போதனை அளிப்பார். அதாவது குடும்பத்துக்கு
நீங்க வீட்டுல குடும்பத்துக்கு போதனை அளித்து சரியா நடத்தாட்டி பிசாசு தான் அவங்களுக்கு போதனை அளிக்க போறாங்க. என்ன நம்ம இதெல்லாம் கவனம், உடுப்பு அது இது வாங்கிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறேனே, நான் வேற சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்குறேனே, அதுலதான் கவனமா இருக்கிறீங்க. அப்ப அந்த குடும்பத்துல மனைவிக்கு பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள்ல அக்கறை காட்டாம இருக்கிறீங்க. அதுல எல்லாம் அக்கறை காட்டணும். ஒரு உண்மையான விசுவாசியா இருக்கிற ஒரு குடும்ப தலைவர் அவங்களுடைய ஆத்தும கரிசனம் இல்லாதவனாக இருந்தா அவன் குடும்ப தலைவனே இல்லை. இருக்க முடியுமா? வேதம் அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்ப என்ன எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கிறார் ஓவன். குடும்ப தலைவன் குடும்பத்தில் போதனை அளிக்காவிட்டால் அந்த குடும்பத்துக்கு பிசாசை போதனை அளிப்பான். இதன் மூலம் கிறிஸ்தவ பெற்றோர்கள் குடும்ப ஆராதனையை உதாசீனப்படுத்தினால் பாவ சமுதாயத்தின் செல்வாக்கு அவர்களை பாதிக்கும் என்கிறார் ஓவன். அத்தோடு அவர் சொல்றார், ஜெபமும் வேத வாசிப்பும் வேத போதனையும் இல்லாத வீடு மணலில் கட்டப்பட்ட வீடு. பலத்த காற்று அடிக்கும் போது அது வீழ்ந்து விடும் என்கிறார் ஓவன். மணல்ல வீடு கட்டுவீங்களா? கட்ட மாட்டீங்க. ஆனா ஆத்ம ரீதியில மணல் வீடு தானே கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சொல்லிட்டு இருக்கிற போறதே ஞாபகம் வருது. எங்க ஊர்ல ஒரு குடும்பம் கல்யாணம் பண்ணப்ப ஆரம்பத்திலேயே சொன்னேன், கட்டாதே, சுவாசிக்குரிய அறிகுறியே அவன் காட்டல. ஆனா என் இருதயம் சொல்லுது அவன் சுவாசி அப்படின்னு போய் கட்டியாச்சு. பாஸ்டர் பேச்சு கேட்கல. நாங்க சபை நடவடிக்கை கொண்டு வர வேண்டியது. கிறிஸ்தவங்க தான், நீங்க தான் தப்பாண்டீங்க சபை நடவடிக்கை கொண்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்ச காலத்துக்கு அங்கங்க சேர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். சுயநலத்தால் போட்டி மனப்பான். ஆனா ஒரு சேர்ச்சிலையும் ஒரு இடத்துல நிலைக்க எப்படி நிலைக்க முடியும்? இங்க இல்லாட்டி சேர்ச்சில் நிலைக்க முடியாது. இங்க இருதயம் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். இங்க ஆண்டவருக்கு அடிமையா வந்திருக்கணும் இருதயத்துல. அவன் மட்டும்தான் நிலையா இருக்க முடியும். அங்க இல்லாம போலித்தனமா சேர்ச்சிக்கு போய் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இருந்து காட்டுறது ரொம்ப நாளைக்கு ஓடுமா? ஓட கடைசியில் 2 பேருமே சேர்ச்சிக்கு போறதையும் நிப்பாட்டியாச்சு. ஊர் விட்டு ஊர் மாதிரியும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னா பணம் 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 பணம். நல்லா பணத்துல வயதான் 2, 3, 4, 5 வீடுலாம் வாங்கி அது அந்த வீட்டெல்லாம் ரெண்ட் கொடுத்து 4 வீடு 5 வீடு இருக்கு, ஒரு காலத்தில் உதவும் அப்படின்னு பணம். பிள்ளைகளை கவனிக்க தவறிட்டான். பிள்ளைகளுடைய ஆத்துமதில் அக்கறை காட்டு, சரியா சேர்ச்சிக்கு கொண்டு போகல, சரியான புத்திமதிகள்லாம் சொல்ல, எல்லாம் பணத்திலேயே போயிட்டு பணம் சம்பாதிப்பதிலையும் வேலை செய்வது. கணவன் மனைவி உறவுலையும் கூட பெருசா அக்கறை காட்டிங்கள. ஒரு புள்ள மோசமாயிருச்சு. ஸ்கூல் நல்ல ஸ்கூலா தேடி போய் பார்த்து அங்கேயாவது திருந்தோன்னு அந்த மாதிரி முயற்சி செய்ய பார்த்தான். ரொம்ப மோசமா போச்சு. எந்த அளவுக்கு மோசமா போச்சு நீங்க சொல்ற அதே அசிங்கமா போயிடும். அந்த அளவுக்கு மோசமா போச்சு. ஆண்டவர் மட்டும்தான் அதை மீட்க முடியும். 2வது புள்ள நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளவும் கொடுக்காத போதும் போன வருஷம் அதுவும் மோசமா போச்சு. என்ன விதத்துலன்னு கேட்காதீங்க. அதெல்லாம் உங்க வீட்டில் வரக்கூடாது. இப்ப என்னாச்சு? அப்பங்காரன் வந்து வைஃபை திட்டுறான். 1வது தான் பிள்ளைங்கெல்லாம் அப்படி போச்சு. இவன் எப்படி இருப்பான்? டேய், உன்னைத்தான் ஆண்டவர் பார்க்க சொல்லி இருக்கிறாரு. உன் மனைவி உன்னோட சேர்ந்து வேலை செஞ்சு அதை பார்க்கணும். நீ எப்படி அவளை இது பண்ண முடியும்? அந்த பிரச்சனை ஹஸ்பண்டுக்கும் வைஃபுக்கும் இடையில கூடாகி இப்ப என்ன ஆகுது? விவாகரத்து பண்ணிடுறான்.
ஆண்டவர் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த பிசாசினுடைய உலகத்திலே இதான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞான ஸ்நானம் எடுத்து சபையில இருக்கிறவர்கள் இந்த உலகத்துல அதிபதியா இருக்கிற பிசாசின் பேச்சையும் அதுக்கு சொந்தமாக இருக்கிற காரியங்கள் நீ இச்சை காட்டி போனால் இதுதான் நிலைமை. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இப்படி இருக்க முடியாது. உண்மையான கிறிஸ்தவர்கள் இந்த அளவுக்கு போகவே மாட்டாங்க. ஏன்னா அவருடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அப்ப பிசாசு இந்த ஓவன் சொன்னது சரியில்லையா? வீட்டின் தகப்பன் குடும்பத்திற்கு போதனை அளிக்காவிட்டால், அதாவது அவன் உண்மையான விசுவாசியாக இருந்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவனுடைய சபைக்கு முக்கியத்துவம் அளித்து தன் மனைவிக்கும் குடும்பத்துக்கும் அந்த போதனைகளை அளித்து 10 கட்டளைகளின்படி தானும் வாழ்ந்து அவர்களையும் வழிநடத்தாவிட்டால் இந்த உலகத்தின் பிசாசே அந்த குடும்பத்துக்கு போதனை அளிப்பான். அதான் அவர் சொல்றார். இந்த குடும்ப ஆராதனையை பற்றி இன்னொருவர் 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மேத்யூ ஹென்றி அவர் என்ன சொல்றார் தெரியுமா? உங்களுடைய குடும்பங்களை சின்னஞ்சிறு சபைகள் ஆக்குங்கள். இப்ப தப்பா புரிஞ்சுக்காரு. அப்பா அவர் தான் எனக்கு ஃப்ரெண்டுன்றீங்க. என்ன சர்ச்சைக்கு இனிமே போகவே தேவையில்லை. இந்த 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இருக்கணும். வரலாற்று அடிப்படையில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் அது இல்லை. ஏன்னா நம்ம பார்த்துட்டு நம்ம நினைச்சபடி அதுக்கு பொருள் வச்சுக்க கூடாது. சின்னஞ்சிறு சபைகள் ஆக்குங்க அப்படின்னா என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வீடுகள் நம்முடைய வீடுகள் கர்த்தருடைய வீடுகளாக மாறினா அதன் காரணமாக அன்றாட ஆராதனையை நாம் ஆனந்தத்தோடு செய்து வீட்டாரில் அன்பு காட்டுவோம். நம்முடைய குடும்ப ஆராதனையே நம்முடைய குடும்ப ஆறுதல்களில் மிக முக்கியமானதாக காணப்படும். நம் வீடு சபையாக இருக்குமானால் அதுவே நமக்கு பிறகு நாம் நம் குழந்தைகளுக்கு விட்டு செல்லும் நல்ல சொத்தாக அமையும். இப்ப இப்படி சொல்றவரு இந்த இடத்துல சபையை பத்தி சொல்லாம இருக்கிறதுனால சபை ஆராதனை தேவையில்லைன்னு நினைச்சிடக்கூடாது. சபை ஆராதனைக்கு மேல் அதிகமாக இவர் என்ன எதிர்பார்க்கிறார்? உங்களுடைய குடும்பங்கள் சொல்லுகிற பொழுது அவங்க ஒவ்வொருத்தரும் திருச்சபையின் அங்கத்தவர்களாக பார்த்து ஆலோசனை சொல்றார். அவங்க எல்லாம் சபையில அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற அனுமானத்தோடு அவர்கள் எல்லாம் சபை தலைமைக்கு மதிப்பு கொடுத்து நடக்கிறவர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஆலோசனையை கொடுக்கிறார். சர்ச்சில் மட்டும் அப்படி இருந்துடாதப்பா, உன் குடும்பத்திலே அப்படி இருந்து பார்த்தாதான் அந்த குடும்பமும் சர்ச்சுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியும். அதையும் அந்த புஸ்தகத்திலேயே எழுதி இருக்கிறேன். குடும்ப ஆராதனை புத்தகத்தில் என்ன எழுதியிருக்காரு? இந்த இடத்தில் மேத்யூ ஹென்றி குறிப்பிட்டிருப்பதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. திருச்சபைக்கு மதிப்பு கொடுக்காமல் வீட்டில் தனி ஊழியம் செய்யும்படி அவர் சொல்லவில்லை. வீட்டில் குடும்ப ஆராதனை நடத்த தவறக்கூடாது என்றே சொல்லுகிறார். அவர் வீட்டு சபை என்று குறிப்பிடுவது குடும்ப ஆராதனையே. ஸ்காட்லாந்துல வாழ்ந்த ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட அருமை போதகராக இருந்தவர் ராபர்ட் மரே மெக்ஷேன். வாழ்ந்தது கொஞ்ச காலம். அவர் அந்த கொஞ்ச கால ஆத்மீக பணியில செஞ்சது அருமையான காரியம். ஆண்டவர் அவரை அந்த அளவுக்கு பயன்படுத்தினார். ராபர்ட் மரே மெக்ஷேன் இதை பத்தி என்ன சொல்றார்? உங்களுடைய குடும்பங்களில் கர்த்தரை ஆராதியுங்கள். உங்கள் குடும்பத்துடன் கர்த்தரை நீங்கள் வீட்டில் ஆராதிக்காவிட்டால் பாவத்திலேயே வாழ்கிறீர்கள். உங்கள் வீட்டாரின் ஆத்துமாக்களில் நீங்கள் அக்கறை கொள்ளவில்லை. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்காவிட்டால் உங்களுக்கு அவர்கள் மேல் அக்கறை இல்லை என்று பேச மாட்டார்களா? அதே போல் உங்கள் வீட்டை சேர்ந்த அனைவருக்கும் வேதத்தின் மூலம் ஆவிக்குரிய உணவை நீங்கள் அளிக்காவிட்டால் அவருடைய ஆத்துமாக்களில் உங்களுக்கு அக்கறை இல்லை என்றே அர்த்தம். காலையும் மாலையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை வீட்டாரோடு ஆராதியுங்கள். இது அன்றாட உணவை விடவும் உங்கள் வேலையை விடவும் மிக முக்கியமானது. நீங்கள் நரகத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை பார்த்து
நீங்கள் நரகத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்த்து வருந்தும் போது, வாழ்நாள் முழுவதும் குடும்ப ஆராதனை நடத்த தவறி அதற்காக நீங்கள் கொடுத்த சாக்கு போக்குகள் உங்களை பார்த்து சிரிக்காதா என்ன? குடும்ப ஆராதனை நன்றாக நடத்துங்கள். சிலர் குடும்ப ஆராதனையில் சங்கீதம் பாடுவதை ஒதுக்குவார்கள். சங்கீதம் பாடுறதுன்னா பாடல்கள் பாடுறது. வேறு சிலர் வேத வாசிப்பை குறைத்து விடுவார்கள். இதனால் குடும்ப ஆராதனை பாதிக்கப்படுகிறது. அதனை ஆவிக்குரிய விதத்திலும் ஆனந்தமாகவும் நடத்துங்கள். இதை விடவும் அருமையானதும் ஆசீர்வாதம் உள்ளதுமான கிருபையின் சாதனம் ஒன்றும் இல்லை. எந்தவித சாக்கு போக்கும் சொல்லாமல் குடும்பத்தில் உள்ள அனைவரும் குடும்ப ஆராதனையில் கலந்து கொள்ளுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னொருவர் இந்த குடும்ப ஆராதனையை பற்றி வரலாற்றில் சொல்லுகின்ற இன்னொரு பியூரிட்டன் பெரியவர்களில் ஒருவர், அவன் பேர் நத்தானியல் வின்சென்ட். நத்தானியல் வின்சென்ட் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? குடும்பங்களே ஒவ்வொரு நாட்டினதும் சபைகளினதும் இறையியல் கல்லூரிகளாக உள்ளன. குடும்பம் தான். ஆகவே நீங்கள் உங்கள் நாடும் சபைகளும் சிறக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் குடும்பத்தில் கவனம் செலுத்தி அங்கு இறை வாழ்க்கை சிறப்பாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். சீர்திருத்தம் முதலில் தனி மனிதர்களில் ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் சீர்திருந்துவானெனில் அனைவரிலும் சீர்திருத்தத்தை பார்க்கலாம். அதே நேரம் சீர்திருத்தம் தனி மனிதனிலிருந்து குடும்பங்களுக்கு பரவ வேண்டும். குடும்பங்கள் சீர்திருந்த ஆரம்பித்தால் நாடு எத்தனை நல்ல நாடாக இருக்கும். இப்ப இந்த மாதிரி பியூரிட்டன்கள் தான் ஐயா துன்புறுத்தல் காலத்துல கப்பலேறி அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காயே உருவாக்குனவங்க. அதனாலதான் இன்னைக்கு அமெரிக்காவில் கிறிஸ்தவம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு கிறிஸ்தவனே இல்லாத ஒரு ட்ரம்ப் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க பார்க்கலான்னு அவனுக்கு அதெல்லாம் எங்க இருந்து வந்தது? அவங்க அம்மா ஸ்காட்லாந்துல பிறந்தவங்க. அங்க இருந்து கத்துக்கிட்டத மகனும் பார்த்து வளர்ந்திருக்கிறான். நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் எரிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள்னு அந்த நைஜீரியா தலைமைக்கு நீ இதை பத்தி ஒன்னும் திருத்தாட்டி நான் பாம்ப் பண்ண போறேன் ஊரேன்னு மனுஷன் சொல்லியிருக்கு. எவன் கிறிஸ்தவங்களுக்கு அளவு சப்போர்ட்டா இருக்க அவிசுவாசியா இருந்தோம். அது காரணம் அந்த நாட்டில் கிறிஸ்தவம் அப்படி ஊட்டி வளர்க்கப்பட்டு இருந்தது அந்த காலத்தில். நம்ம ஊர்ல அப்படி எல்லாம் இருக்கலையே. நம்ம மரமா கல்லு சிலை வச்சுக்கிட்டு இருந்தோம், அதான் செஞ்சிருக்கிறோம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ரொம்ப பின்னுக்கு 18-19ஆம் நூற்றாண்டுல இருந்தவர். ஸ்பர்ஜன்ல வீட்டுல குடும்ப ஆராதனை பயங்கரமா இருந்தது. ஸ்பர்ஜனுடைய வீட்டுக்கு விருந்தாளியா போன ஒருத்தர் அந்த விருந்தாளியா இருந்துட்டு வந்த பிறகு இப்படி எழுதியிருக்கிறார். அந்த வீட்டை பத்தி வாசிக்கிறேன் கேளுங்க. அந்த வீடு வெஸ்ட்வுட் என்ற இடத்துல இருந்தது, லண்டன். வெஸ்ட்வுட் வீட்டுக்கு போயிருந்த அனுபவத்தில் மிகவும் பிரயோஜனமாய் இருந்தது. அங்கு நடந்த குடும்ப ஆராதனையே மாலை 6 மணிக்கு முழு குடும்பமும் படிப்பறையில் குடும்ப ஆராதனைக்காக கூடியது. ஸ்பர்ஜனுடைய படிப்பறையில் வளமையாக ஸ்பர்ஜன் அவர்களே குடும்ப ஆராதனையை நடத்துவார். வாசிக்கப்படும் வேத பகுதிக்கு அவர் விளக்கம் அளிப்பார். அவருடைய இதயத்தை தொடும் விளக்கங்கள் அத்தனை அருமையானவை. லூக்கா 24ஆம் அதிகாரத்தை அவர் வாசித்தது எனக்கு நினைவிருக்கிறது. இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். நாம் எங்கு போனாலும் இயேசு நம்மோடு இருப்பதை பற்றி ஸ்பர்ஜன் இத்தனை இனிமையாக விளக்கினார். விசேஷமான நேரங்களில் அவர் நம்மை அணுகி வருவது மட்டுமல்ல, எந்த காரியத்தை செய்ய நாம் எங்கு போனாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் எத்தனை நம்பிக்கையோடு உலகம் தழுவியதாக அவருடைய ஜெபம் அமைந்திருந்தது தெரியுமா? அவருடைய பொது ஆராதனை ஜெபங்கள் அத்தனை ஊக்கமூட்டுபவை. ஆனால் அவருடைய குடும்ப ஆராதனை ஜெபங்கள் மிக அருமையானவை. நம்முடைய பிரசங்கத்தால் ஆயிரக்கணக்கானோரை பேச்சு இழக்க செய்யும் ஸ்பர்ஜன் அவர் குடும்ப ஆராதனை நேரத்தில் ஜெபிக்கும் போது மாபெரும் மனிதராக எனக்கு தெரிகிறார்.
ஸ்பர்ஜன் வீட்டுக்கு போன ஒருத்தர் எழுதியிருக்கார். இப்ப இந்த இடத்துல சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய சமகால போதகராக இருந்த ஜேசி ரயிலினுடைய ஆவிக்குரிய பிள்ளை வளர்ப்பு பற்றி சொல்லாம இருக்க முடியாது. எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்கன்னு கேட்கலான்னு வருது. கேட்டா நீ வருத்தப்படுவ, கேட்காதே அப்படின்னு உள்ளுக்கு இருந்து ஒரு அசரீதி வேற சொல்லுது. அதனால கேட்காம இருந்த போறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தையும் கொடுத்து அதெல்லாம் பிரிண்ட் பண்றாங்க தெரியுமா? பாஸ்டர் ஜேம்ஸுக்கு தான் அந்த இதெல்லாம் பாராட்டெல்லாம் போகணும் உழைக்கிறதுக்கு. எல்லாம் நம்ம சபைகளுக்கு இந்த மாதிரி இலக்கியங்கள் தேவை. இந்த மாதிரி இலக்கியங்கள் இல்லாட்டி தினகரனோ பெனிஹின்னோ ஜோய்ஸ் மாயரோ இந்த கண்டவெல்லாம் யூடியூப்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பெண்ணுக்கு போய் அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு அதுல யூடியூப்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்ங்கிறத சரியா காட்டணும்னா நம்ம புத்தகங்கள் தேவை. அப்ப நம்ம புத்தகங்கள் வாசிச்சு அந்த வேத சிந்தனைகளின்படி வளர்ந்தா மட்டும்தான் இவங்க ஆபத்துல இருந்து தங்களை பாதுகாத்துக்கலான்னு இவ்வளவு புத்தகங்களும் எழுதி வெளியிட்டா நீங்க அதை வாசிக்காம இருந்தா என்ன பண்றது? அதுக்கு நீங்க பதில் சொல்லிக்கீங்க. இப்ப இந்த ரயில் அந்த நூல்ல குடும்ப ஆராதனை வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தாமல் இருந்தாலும் நம்முடைய அருமையான நெஞ்சை தொடும் 17 அறிவுரைகள் கொடுத்திருக்கிறார். அந்த 17 அறிவுரைகளையும் வாட்சி பார்த்தா கிறிஸ்தவ கணவன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு அவர்களுக்கு வேதத்தை போதித்து ஜெபித்து வழிநடத்த வேண்டிய பொறுப்பை கொண்டிருப்பதை ஆணித்தரமாக அடிக்கடி வலியுறுத்தி இருக்கிறார். அதெல்லாம் அவன் எங்க செஞ்சிருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். வீட்டுல குடும்ப ஆராதனை நடத்திதான் ஆபீஸ்லயா செய்ய முடியும்? குடும்பத்தில் குடும்ப ஆராதனை நடத்துவது பிள்ளை வளர்ப்பின் பிரதான கருவியாக இருக்கிறது என்பதை ரயிலின் நூலில் இருந்து புரிந்து கொள்வது அவ்வளவு கஷ்டம் அல்ல. ரயில் தன் நூலில் தந்திருக்கும் ஆலோசனைகளை ஆவிக்குரிய விதத்தில் பின்பற்ற வேண்டுமானால் அதற்கு அஸ்திவாரமாக ஒவ்வொரு வீட்டிலும் குடும்ப ஆராதனை வேதபூர்வமாக நடத்த வேண்டியது அவசியமாகும். பிள்ளை வளர்ப்பையும் குடும்ப ஆராதனையையும் பிரிக்கவே முடியாது. அதை நீங்க உணரணும் ரயில்ட புஸ்தகத்தில். இவ்வாறு குடும்பங்கள் நாடுகளும் சபைகளும் சிறக்க வேண்டும் என்ற ஆர்வத்தால் தான் குடும்ப ஆராதனையில் நம்முடைய முன்னோர்கள் அத்தனை கவனம் செலுத்தினார்கள். அதனாலதான் சீர்திருத்தவாத காலத்திலும் பியூரிட்டன்களுடைய 17ஆம் நூற்றாண்டிலும் அதுக்கு பிறகும் வளர்ந்து வாழ்ந்திருந்த கிறிஸ்தவத்தில் நாம் குடும்ப ஆராதனையை வரலாற்றில் பார்க்க முடிகிறது. ஆனா 17ஆம் நூற்றாண்டு வரையும் 18ஆம் நூற்றாண்டிலையும் கூட இப்படியெல்லாம் இருந்து வந்த குடும்ப ஆராதனைக்கு பிரச்சனை 19ஆம் நூற்றாண்டுல தான் ஆரம்பமானது. 19ஆம் நூற்றாண்டில் இருந்து தொடர்ந்திருந்த திருச்சபை ஆராதனை மற்றும் குடும்ப ஆராதனைக்கு பெரிய பிரச்சனை வந்தது. எப்பவும் சபை போதகர்கள் சபை தலைவர்கள் சரியான சத்தியத்தின்படி அந்த சபையை தொல்லைகளுக்கு மத்தியிலும் தொடர்ந்து நல்லபடியாக நடத்தி கொண்டு போகாமல் இருந்தால் என்ன நடக்கும்? பிரச்சனை தான். அப்ப சபைகள் என்ன செஞ்சன? இந்த ரேனியஸுக்கு பிறகு அவர் சொல்லிக் கொடுத்த சத்தியத்தை எல்லாம் காத்துல போக விட்டுட்டு சபைகள்லாம் ஒன்று கூடணும்னு சொல்லி மெத்தடிஸ்ட் பிரஸ்பிட்டீரியன் அவங்க எல்லாம் கூடிதான் CSI இதையே அமைச்சாங்க. ஆனா ரேனியஸ் போதித்த நம்பிய விசுவாசித்த எதையுமே அவங்க இன்னைக்கு வரையும் பின்பற்றுறது இல்லை. ஆண்டு விழா கொண்டாடுறது தவறு. அதனால CSI பாதிக்கப்பட்டு இன்னைக்கு என்ன சாத்தானுடைய வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக இருந்து வருகிறது. ஆண்டவரை தப்பு சொல்ல முடியாது. ஆத்மாக்கள் சபைகள் ஆண்டவரை நிராகரித்து விட்டன. இதுதான் அன்னைக்கு நடந்தது. அதனால என்னென்னதெல்லாம் அவசியமாக இருந்து கிறிஸ்தவன் தலை சிறந்த நிலையில் இருந்த பொழுது இருந்தவையோ அதையெல்லாம் சபைகள் மாறி பிறகு என்ன ஆச்சு? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கூட ஊழியம் செய்யலாம்னு நிலைமைக்கு போயிடுச்சு. செய்ய முடியுமா? எப்படி முடியும்?
போதகர்களுக்கான இலக்கணம்னு சொல்லி 1 தீத்துல போதகர்கள் உதவிக்காரர்கள், இந்த 2 மட்டும்தான் ஆண்டவர் சபையில தலைமையாக பார்க்கிறார். வேற எதையுமே பார்க்கவில்லை. எந்த ஊழியக்காரனும் உருவாக வேண்டிய ஒரே இடம் சபை. தென்னை மரத்தை எங்கேயாவது கடல்ல வளர்ந்துருக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்லையா? நிலத்துலதான் வளரும், கடல்தான் வளரும். அதுக்குன்னு அது இருக்கு இல்லையா? வேற இடத்துல அதெல்லாம் வளர முடியாது. அந்த மாதிரி ஊழியர்கள் சரியான இடத்தில் தோன்றுவதற்கு, அதுவும் ஆண்டவர் கொடுக்கின்ற ஊழியர்கள் சரியானபடியாக தோன்றுகிற ஒரே இடம் சபை. அப்ப இந்த சபைக்கு வெளியே தோன்றி சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பேரு? ஆண்டவர் இல்லைங்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ற வார்த்தையை வச்சுதான்ப்பா சொல்றேன். என்னுடைய ஊழியக்காரர்களை நீ சபையில் தான் பார்ப்பாயின்னு எபேசியர் 4வது அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. 11ஆம் வசனத்திலிருந்து அங்கதான் நீ கண்டுகொள்வாய். வெளியிருக்கிறவங்களெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னதுக்கு சொல்றது? எனக்கு கேட்டா கொழுப்போட ஒரு அனாமத்துன்னு சொல்லுவேன். ஆண்டவருடைய தலைவர்களை எங்க பார்க்க முடியும்? சபையில தான் பார்க்க முடியும். எல்லாரும் அனாமத்துக்கள் கொடுக்கின்ற பிரசங்கங்கள் போதனைகள் பக்கம் போயிடாது. உங்க சபை போதனைகளை கேளுங்க. அப்ப நம்ம சபை போதனைகள் நல்லபடியாக இருக்கிறது, ஆவிக்குரியதாக இருக்குன்னா பாஸ்டர்ஸ்ட ஆலோசனை கேட்டு இதே மாதிரி வேற எதுவும் கேட்கலாமான்னு ஒரு ஆலோசனையை கேட்டு, நீங்க பாட்டுக்கு கம்ப்யூட்டர் இருக்கு, போன் இருக்குன்னு யூடியூபுக்கு ஓடுனீங்கன்னா யூடியூப்ல நல்லவன் மட்டும் இல்ல கேட்டவனும் இருக்கிறான். இயேசுவின் பிள்ளையாக தன்னை காட்டிக் கொள்ளுகிற பிசாசும் உட்கார்ந்து இருக்கான். அப்போ உங்களுக்கு ஞானம் குறைவா இருந்தா, முதிர்ச்சி குறைவா இருந்தா, பிசாசு போதுன பிறகு குலாப் ஜாமுன் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஆபத்து விலைக்கு வாங்கிக்கணுமா? விலைக்கு வாங்கிக்க கூடாது. அப்போ மற்றவங்க எல்லாம் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? வேதம் இருக்கு, 1689 விசுவாச அறிக்கை இருக்கு, வினாப்புடை போதனை இருக்கு. இதுலெல்லாம் இருந்து நம்பி சபை நடத்தி சபையாக இருந்து இல்லாதவர்கள் பின் நீங்க சுத்த வேண்டியதுக்கு என்ன காரணம்? சுயநலம். அடுத்தது இந்த சத்தியங்கள்ல எல்லாம் அக்கறை இல்லைன்னு சொல்றதுதான் அது அடையாளம். காட்டு. நம்ம எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு வேணுங்க. எனக்கும் கூட தான், எல்லாருக்கும் பாதுகாப்பு வேணும். ஆவிக்குரிய பாதுகாப்பு இல்லாம ஒருவனும் வாழ முடியாது. அந்த ஆவிக்குரிய பாதுகாப்புகளை நம்ம வரவேற்று வாங்கி பயன்படுத்திக்கிறோம். அதுக்காகத்தான் எனக்கு நம்ம சத்தியத்திலே இருக்கிற பாஸ்டர்ஸ் தான் நண்பர்களாக இருக்கிறாங்க. நம்ம சத்தியத்திலே இருக்கிற சபையோட தான் நான் ஈடுபாடு காட்டுவேன். இதுக்காக பிரதர் என்ன பிசாசுன்னு சொல்றேன்னா சொல்ல மாட்டேன். அப்படி சொல்ல அந்த அளவுக்கு போக மாட்டேன். ஆனா என்னுடைய நம்பிக்கைகளை கொண்டிருந்து அதே நம்பிக்கைகளோடு இருக்கிறவர்கள் தான் ஐக்கியம் வளர முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். மற்றவனோட சபையை பத்தி பேசின பிரச்சனை வருமா இல்லையா? சபையை நம்பாதனோட நான் என்ன பண்றது? என்ன பண்ற? நம்ம சத்தியங்கள்ல எப்படி பேசுறது? சம்பாஷணை எங்க போகும்? ஏதாவது ஒண்ணு பிரச்சனையை கொண்டாந்துருமா இல்லையா? பிரச்சனை வந்துடும். ஆனா நம்ம சத்தியங்கள்ல இருக்கிறவங்களோட எதை வேணாலும் பேசலாமே. ஏன்னா ஒரே ரூட்ல தானே போயிட்டு இருக்கிறோம். அது மட்டும்தான் நம்மளை வளர்க்க முடியும், நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? உங்களுக்காக நான் சொல்றேன், எனக்கு இல்லை. அதனால அதை பின்பற்ற பாருங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு நன்மையா இருக்கும், உங்க குடும்பத்துக்கும் நன்மையா இருக்கும், உங்க எதிர்காலத்துக்கும் நன்மையா இருக்கும். இன்னைக்கு தேவையில்லாம பைபிள் ஸ்டடி கண்டவெல்லாம் நடத்துறான். என் பைபிள் ஸ்டடி அனாமத்துன்னு சொன்னேன். என்ன சேர்ச்சி வச்சிருக்கிற? எங்க இருக்கிற? உன் வாழ்க்கை எப்படி இருக்குது? குடும்பம் எப்படி இருக்கு? என்னைக்கா கேட்குறீங்களா? பேசினா நல்லா பேசுனேன். என் குடும்பம் இருக்கான்னு கேட்டீங்களா? இப்போ சேர்ச்சில் இருந்தா உங்க கண்ணு முன்னுக்கே உங்க பாஸ்டர் குடும்பத்தை பார்க்கலாமா இல்லையா? உங்க பாஸ்டர் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாருன்னு பார்க்கலாமா இல்லையா?
மனைவி மேல எப்படி அன்பு காட்டுறாருன்னா பார்க்கலாமா இல்லையா? அப்ப அது உங்களுக்கு தைரியமும் பலத்தையும் கொடுத்து இந்த மாதிரி தான் நானும் வாழணும்னு ஒரு உந்துதலை கொடுக்குமா இல்லையா? கணக்கு தெரியாத இவங்கெல்லாம் பார்த்து என்ன படிக்கிறது? நம்ம சேர்ச்சிலே இருந்து பாஸ்டர் ஒழுங்கா இல்லைன்னா தான் நடவடிக்கை கொண்டு வரலாமே. திருத்த நடவடிக்கை கொண்டு வர்றது அதெல்லாம் அவங்களுக்கு யார் செய்யறது? யார் அவங்களை திருத்துறது? என்ன சொன்னேன், ஒருத்தனமே பூரணத்துவம் இல்லாதவனா அந்த உலகத்துல இருக்கிற பொழுது தங்களுடைய ஆத்மா பாதுகாப்புக்கே ஒன்னையும் ஏற்படுத்தி கொள்ளாம ஏதோ நமக்கு போதனை அளிப்பதற்காக தேவதூதர்கள் மாதிரி இவங்களை ஆண்டவர் விட்டுறாங்கன்னு நம்ம நம்ப முடியுமா? நான் தான் முதல்ல கேட்பேன், ஆத்ம பாதுகாப்புக்கு என்னென்ன வச்சிருங்க, எனக்கு புத்தி சொல்றதுக்கு முந்தைய அதை சொல். அவசியமா இல்லையா? உங்க பிள்ளைங்களுக்கு புத்தி சொல்ல மாட்டீங்களா? நல்ல வயல்களோட சேரு, கெட்டவனா இருந்தா சேராது, எப்படி பேசுறான் பழகுறான் அதெல்லாம் பாரு, சொல்லுவீங்களா இல்லையா? அதெல்லாம் சொல்லுவீங்க. நீங்களே அதை கேட்கறது இல்லையே. நமக்குன்னு வச்சுக்கணும், ஒழுங்கு வச்சுக்கணும், பாதுகாப்பு வச்சுக்கணும். இதெல்லாம் கொடுக்கறது சபை தான், வேற எதுவுமே கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? வரலாற்றுல சபைகள் குடும்ப ஆராதனை, தனி ஆராதனை, பொது ஆராதனை, இந்த மூணையும் தான் நடத்தியது. அங்கத்தான் எல்லாத்தையும் பெற்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஆவிக்குரிய தேவைகளையும் அந்த நல்ல சபை போதகர்கள் ஆத்துமாக்களுக்கு தேவையான விதத்தில் இதழ்கள் மூலமா கொடுத்திருக்கிறார். அப்படி வளர்ந்ததுதான் சீர்திருத்த சபைகள். இன்னைக்கு நமக்கு தேவை, நம்ம வாழ்கிற முறை மாறணும், சீர்திருத்தம் அடையணும். நேரத்துக்கு மேல போயிட்டேன். ஆகவே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த செஷன்ல அந்த கொஞ்சம் இருக்குது அதை முடிச்சுட்டு தொடரும். ஜெபம் பண்ணு.